குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். லேர்ன் இங்கிலீஷ் ஈஸிலியின் 9வது பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்னன்னு சொன்னால், நிகழ்காலத்தில் அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் எதிர்மறை வசனங்களை எவ்வாறு அமைப்பது என்பது தொடர்பாக பார்ப்போம். ரைட், இது உங்களுக்கு இந்த பதிவு ஏற்கனவே நான் போட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க. முதல் தடவையாக என்னுடைய சேனலுக்கு நீங்கள் வருகின்றீர்கள் என்று சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வாங்க பாடத்துக்கு போகலாம். ரைட், இதுல ப்ரெசன்ட் டென்ஸ் ஒரு வசனம் ஒன்று அமைக்க கட்டாயம் என்ன இருக்கணும், எழுவாய் ஒன்று இருக்கணும், அதாவது சப்ஜெக்ட் இருக்கணும். அதுக்கு பக்கத்துல வினைச்சொல் ஒன்று வரும். சப்ஜெக்ட் என்றா ரபி, வினைச்சொல் ஈட்ஸ், ரபி ஈட்ஸ் என்றா ரவி சாப்பிடுகிறான் அல்லது ரவி சாப்பிடுகிறவன். தமிழ்ல நாங்கள் பார்ப்போம் என்னண்டு, ரவி ஆப்பிள் சாப்பிடுகிறான்னு சொல்ல ரவிக்கு பக்கத்துல ஆப்பிள் வருது. ஆப்பிள்ன்றது இங்க ஆப்ஜெக்ட், அதாவது செயற்படு பொருளா இருக்குது. அப்ப ரவி ஆப்பிள் சாப்பிடுகிறான் என்று சொல்லி தமிழ்ல வரும். ஆங்கிலத்துல வினைக்கு வரப்போகுது, ரவி சாப்பிடுகிறான் ஆப்பிள் என்ற அர்த்தத்துல வரும். ரைட், இப்பவும் ஆங்கிலத்துல எழுவாய்க்கு அடுத்ததா வர போறது வினைச்சொல்லாம் வரும். இங்க நாங்கள் ஒப்ஜெக்டாக ஒன்றும் போட இல்லை, தனியா சப்ஜெக்டும் வேர்பையும் வச்சு பார்க்கின்றோம். ரைட்டா, ஒப்ஜெக்ட் கட்டாயம் ஒரு வசனத்துக்கு அவசியம் இல்லை. அப்ப ராபி ஈட்ஸ் என்றா ராவி சாப்பிடுகிறான் அல்லது ராவி சாப்பிடுகிறவன். ரைட், அதுல இதே நாங்கள் பார்த்த விடயமா இருக்குது. இதுல நெகட்டிவ் இஸ் மேட் இன் திஸ் வே, எதிர்மறை வசனத்தை இவ்வாறு அமைக்கிறன்றது தொடர்பாக பார்ப்போம். அப்ப ராவி ஈட்ஸ் என்றா ராவி சாப்பிடுகிறவன், ராவி சாப்பிடுவது இல்லை அல்லது ராவி சாப்பிடவில்லை என்று சொல்றதை என்னென்று சொல்லி என்று பார்ப்போம். எப்போதும் முதலாவதாக வரப்போறது சப்ஜெக்ட், அதாவது எழுவாய் தான் வரும். எழுவாயாக வரப்போறது ஒரு பெயர் சொல்லாக இருக்கும். அடுத்து வரப்போறது எதிர்மறையா மாத்தைக்க டூ ஓ டஸ், டூ அல்லது டஸ் என்பது வரும். சரியா, அதுக்கு அங்கெல்லாம் என்ன செய்ய போறோம், நோட் சேர்த்து வேர்ப் ஸ்டெம் பயன்படுத்தப்படும். முதல் வரப்போறது சப்ஜெக்ட். இப்போ உதாரணமா நாங்க இதுல பார்த்தோம்டா ரவி வருது. இப்போ ரவி என்றா எங்களுக்கு தெரியுமா, அங்கே என்ன ஈட்ஸ் என்று வந்தது. தேர்ட் பர்சன் சிங்குலர் என்று வருது என்று சொன்னா அவற்றுக்கு துணை வினையாக பயன்படுத்தப்படுவது இந்த டஸ் பயன்படுத்தப்படும். அப்ப ரவி என்றதுக்கு பக்கத்துல என்ன வரப்போகுது, டஸ் வரும். அதோட எதிர்மறையாவா பார்க்க நோட் வரும். அப்ப ரவி டஸ் நாட், வேர்ப் ஸ்டெம் வினை அடிதான் வரும், ஈட். ரவி டஸ் நாட் ஈட். இங்க ஈட்ஸ் என்று வந்திருக்குது. இங்க டஸ் நாட் போட்டு அதை துணை வினை வந்த பிறகு வினை அடிதான் வரும். எல்லாத்துக்குமே வினை அடிதான் வரும். அப்ப ராவி டஸ் நாட் ஈட் என்றா ராவி சாப்பிடவில்லை. ரைட், இதுல பாருங்க சென்டென்சஸ் இருக்குது, அதாவது சப்ஜெக்டும் வேர்பும் சேர்த்து தரப்படுகிறது. அங்கால நெகட்டிவ் சென்டென்சஸ் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதாவது எதிர்மறை வசனம் எவ்வாறு அமைக்கப்படுகிறது என்பது தொடர்பாக அருகில பார்க்கலாம். இப்ப ஐ இருக்குது, ஐ என்னென்று வரும், ஈட் வரைக்கும் என்னென்று வரும், மாற்றம் இருக்குமா, நான் சாப்பிடுகிறேன், மாற்றம் வராது. அப்ப ஐ ஈட். அதே மாதிரி ஐ ஜூ பி தே, ஐ ஜூ பி தே இவ்வளத்துக்கும், அதாவது தன்மை ஒருமைக்கும், அதாவது ஐ என்ற ஒருமைக்கும் ஜூ என்பதற்கும் மற்ற பன்மை எல்லாத்திற்கும் வினைச்சொல்லில மாற்றம் இல்லாமல் வரும். அப்ப ஜூ ஈட், பி ஈட், தே ஈட். இப்படி இது ஒரு வசனமா இருக்குது. நான் சாப்பிடுகிறேன், யூ ஈட் நீ சாப்பிடுகிறாய் அல்லது நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், பி ஈட் நாங்கள் சாப்பிடுகிறோம், தே ஈட் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். சாப்பிடுகிறார்கள் என்று வரும் அல்லது சாப்பிடுகிறவர்கள் என்று சொல்லி வரும். சரியா, இதுல இவ்வளத்துக்குமான துணை வினை இது வசனமா இருக்குது. இதை நாங்கள் எதிர்மறையாக மாத்துறதற்காகவோ அல்லது கேள்வியாக மாத்துறா என்பதோ தனியா, இப்ப நான் சாப்பிடுகிறேன்னா நான் சாப்பிடுவதில்லை என்று சொல்லி தமிழ்ல பயன்படுத்துவோம். ஆனா ஆங்கிலத்துல அதுக்கு ஒரு துணை வினை தேவையா இருக்குது. ஐஜு விதைக்கு நிகழ்காலத்துல வர்ற துணை வினை டூ. இந்த டூ தான் என்னவா இருக்குது, ஹெல்பிங் வேர்ப்ஸா இருக்குது, துணை வினையாக காணப்படுகிறது. இதை நாங்கள் வசனமா அமைக்க, எதிர்மறை வசனமா அமைக்க ஐயோட அடுத்து இந்த டூ சேர்த்து நோட் பயன்படுத்தும். எதிர்மறை ஐ டூ நாட் ஈட்,
நான் சாப்பிடவில்லை அல்லது நான் சாப்பிடுவது இல்லை. ஐ டூ நாட் ஈட். ஓகேயா? அதே மாதிரி ஜூவி தே எல்லாத்துக்கும் வினைச்சொல் அப்படியே வருகிறது. அவற்றிற்கும் என்னண்டு வரப்போகுது? டூ நாட் ஈட் என்று வரும். ஜூவி தேக்கும் என்னண்டு வரப்போகுது? ஹெல்பிங் வேர்ப்ஸ் டூ. அப்ப இதில் நாங்கள் இது மாதிரியா மாத்தேக்க டூ நாட் என்று போடுறோம். அங்கால வினை அடி வருகிறது ஈட். யூ டூ நாட் ஈட், நீ சாப்பிடவில்லை அல்லது நீங்கள் சாப்பிடவில்லை. வி டூ நாட் ஈட், நாங்கள் சாப்பிடவில்லை அல்லது நாங்கள் சாப்பிடுவதில்லை. தே டூ நாட் ஈட், அவர்கள் சாப்பிடவில்லை அல்லது அவர்கள் சாப்பிடுவதில்லை. இதை நாங்கள் கேள்வியா பின்னர் பார்ப்போம். கேள்வியா மாத்திரம்டா ஒன்றும் இல்லை. இந்த டூ என்பதை தூக்கி முன்னுக்கு போட்டோம்டா சரி. அப்ப டூ ஐ ஈட்னா நான் சாப்பிடுகிறேனானா. நான் சாப்பிடுவதில்லையா என்று கேட்கும்போது இந்த டூ நாட்டை கொண்டு வந்து எதிர்மறை கேள்வியா மாத்துக்கு. அப்ப டூ நாட் ஐ ஈட்னா நான் சாப்பிடுவதில்லையா. ஓகே, நாங்கள் கேள்வியா மாற்றுவது அடுத்த பதிவுல பார்ப்போம். ரைட், இதுல கீசி இட், அவன் அவள் அது, அந்த படர்க்கு ஒருமைக்கு பக்கத்துல இந்த வினை எவ்வாறு வரும் என்பது தொடர்பாக பார்த்திருக்கிறோம். எங்க சொல்லுங்க. அப்ப கீக்கு பக்கத்துல ஈட் என்ன வரும்? வினையோட எஸ் சேர்த்து அல்லது இஎஸ் சேர்த்து அல்லது பையில முடிஞ்ச ஐஎஸ் சேர்த்து வரும் என்று பார்த்தோம். இங்க ஈட் என்பது எஸ் சேர்த்து வரப்போகுது. அப்ப கீ என்றதுக்கு பக்கத்துல ஈட் என்ன வரும்? கீ ஈட்ஸ். சி ஈட்ஸ், இட் ஈட்ஸ். கீ ஈட்ஸ் என்றா அவன் சாப்பிடுகிறவன் அல்லது அவன் சாப்பிடுகிறான். சி ஈட்ஸ், அவள் சாப்பிடுகிறவள் அல்லது அவள் சாப்பிடுகிறாள். இட் ஈட்ஸ், அது சாப்பிடுகிறது. இதனுடைய ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்னவா இருக்குண்டா டஸ், இதுக்கு டூ இருக்கிற மாதிரி ஐஜூவி தேக்கு டூ ஹெல்பிங் வேர்ப்ஸா இருக்கிற மாதிரி பிரசன்ட் டென்ஸ்ல கீ சீட்டுக்கு டஸ் என்பது துணை வினையாக காணப்படும். அப்ப கேள்வியா மாத்துவதற்கோ அல்லது எதிர்மறையா மாத்துவதற்கோ படர்க்கு உரிமைக்கு பக்கத்துல டஸ் என்பது பயன்படுத்தப்படும். அப்ப இதுல கீக்கு பக்கத்துல என்ன வரப்போகுது? கீ எதிர்மறையா மாத்து ஹீ ஈட்ஸ், அவன் சாப்பிடுகிறவன் சாப்பிடுவது இல்லையா என்ன வரப்போகுது? இங்க டூ நோட் போட்ட மாதிரி இங்க என்ன வரப்போகுது? டஸ் நோட். கீ டஸ் நோட். வினை என்னண்டு வருமாங்கால எதிர்மறையாவோ அல்லது கேள்வியா மாத்திரம் உண்டா வினை வடிவம் verb stem அந்த எஸ் சேர்த்தொண்டும் வராது. அப்ப வினை வடிவம் தான் இங்க வரும். அப்ப கீ டஸ் நாட் ஈட். அதே மாதிரி சி ஈட் என்னண்டு வரப்போகுது? டஸ் நாட் ஈட். சி டஸ் நாட் ஈட், அவள் சாப்பிடவில்லை அல்லது அவள் சாப்பிடுவதில்லை. இட் டஸ் நாட் ஈட், அது சாப்பிடவில்லை அல்லது அது சாப்பிடுவதில்லை. கேள்வியா நாங்கள் இது மாத்த போறோம்டா என்ன செய்வோம்? கீ டஸ் நாட் ஈட், அவன் சாப்பிடுவதில்லை. கேள்வியா மாத்துறீங்கடா அவன் சாப்பிடுவதில்லையான்னு சொல்லி அப்படி எதிர்மறை கேள்வியா மாத்திரண்டா டஸ் நோட்டை முன்னுக்கு போடுவோம். டஸ் நாட் ஈட்ண்டா அவன் சாப்பிடுவது இல்லையா. அவன் சாப்பிடுகிறானா என்று கேட்கிறேன்டா என்னன்னு கேட்போம்? டஸ் ஈட். ஓகே, அங்கே நாங்க தனியா பார்க்க வடிவாக விளங்கும். எதிர்மறையா மாத்தைக்கு என்ன செய்யறோம்? சப்ஜெக்டோட டூ ஓ டஸ் பயன்படுத்துவோம். அதாவது ஐஜூவிதேக்கு டூ வரப்போது, கீ சீட்டுக்கு டஸ் வரும். அதோட நோட் பாவிச்சு அங்கால வினை அடி, அதாவது verb stem ஈட் ஈட்ஸ் என்றா அங்க என்ன வரப்போகுது? ஈட் என்பதுதான் வரும். உதாரணமா மகி, மகி என்ற என்ன படருக்கு ஒருமை அவள் தானே. அப்ப இங்க என்ன வரப்போகுது? டஸ் வரும். என்ன? அப்ப டஸ் நாட். verb stem என்ன வரும்? ஈட்ஸ் என்று இருக்கு. மகி என்பதுக்கு பக்கத்துல வரைக்க மகி ஈட்ஸ் என்று வரும். இங்க டஸ் நோட் வந்தால என்ன வரப்போகுது? ஈட். மகி டஸ் நாட், மகி டஸ் நாட் ஈட். மகி டஸ் நாட் ஈட், மகி சாப்பிடவில்லை அல்லது மகி சாப்பிடுவதில்லை. ஓகே, த பாய்ஸ். ரைட், இது என்னவா இருக்கு? த பாய்ஸ் என்பது பன்மையாக இருக்குது. அப்ப பன்மை என்றா என்ன வரும்? அவர்கள். இப்ப த பாய்ஸ் என்பதற்கு பதிலாக சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன சொல்லலாம்? தே என்று சொல்லலாம். அப்ப இது பன்மையா காணப்படுறதால என்ன வரப்போகுது? டூ. என்ன? த பாய்ஸ் do not, the boys
do not ஈட்ன்றது மாற்றம் வருமா? ஏற்கனவே மாற்றம் பெறாது, என்ன பன்மை இல்லாததுக்கும். அப்ப eat. The boys do not eat. அந்த பையன்கள் சாப்பிடுவதில்லை. அந்த பையன்கள் சாப்பிடுவதில்லை. Read the sentences. The cat eats meat. The cat என்ற அந்த பூனை எத்தனை பூனையை குறிக்குது? ஒரு பூனை. அப்ப இங்க என்ன வருது? வினையோட எஸ் சேர்த்து வருது. The cat eats meat. அந்த பூனை இறைச்சி சாப்பிடுகிறது. The cat eats meat. அந்த பூனை இறைச்சி சாப்பிடுகிறது. ரைட்டா? அப்ப த கட் என்று வந்தால படர்க்க ஒற்றுமை வருது. அதால இங்க ஈட் என்பது என்னென்று வருது? ஈட்ஸ் என்று வருது. அப்ப நாங்கள் இதை எதிர்மறையா மாத்தேக்க டூ நோட்டோ டஸ் நோட்டோ போடுவோம், டஸ் நோட் போடுவோம். என்ன? அப்ப இதுல பாருங்க அடுத்த வசனத்தை. இட். அப்ப த கட் என்பது என்னென்று நாங்கள் பயன்படுத்துவோம் திருப்ப அது. அந்த பூனை திருப்ப நாங்கள் பயன்படுத்த அது. ஈட்ஸ் என்பது எதிர்மறையா மாத்தக என்ன வரப்போகுது? டஸ் நாட் ஈட். அது சாப்பிடவில்லை. என்னத்தை சாப்பிடவில்லையா? பிரெட். பானை சாப்பிடவில்லை. இட் டஸ் நாட் ஈட் பிரெட். ஓகே. வி லிவ் இன் அ ஹவுஸ். நாங்கள் ஒரு வீட்டில் வசிக்கிறோம். வி லிவ் இன் அ ஹவுஸ். நாங்கள் வீட்டில் வசிக்கிறோம். வி do not live in a palace. நாங்கள் அரண்மனையில் வசிக்கவில்லை. வி வந்தா வினைச்சொல்லில மாற்றம் இல்லை, லிவ் என்பது வருது. இதனுடைய எதிர்மறையாக நாங்கள் மாற்றும் போது என்ன பயன்படுத்துவோம்? வி do not live in a palace. படற்கூர்மைக்கு does not verb stem, பன்மைகளுக்கும் ஐ என்பதுக்கும் do notோட verb stem வருது. ரைட்டா? இதுல do not என்பதை நாங்கள் சேர்த்து don't என்று பயன்படுத்துவோம். does not, doesn't இவ்வாறும் பயன்படுத்தலாம். இது தனியாக நாங்கள் பின்னர் பார்ப்போம். do not, don't, does not, doesn't இதன் ஷார்ட் ஃபார்மா காணப்படுகின்றது. make sentences like those above. ரைட், முதல்ல நாங்கள் பார்த்த வகையில இந்த வசனங்களை தயாரிக்கலாம். We speak English in our school. நாங்கள் எங்களுடைய பாடசாலையில் ஆங்கிலம் பேசுகிற நாங்கள். We speak English in our school. இதுல பாருங்க we நாங்கள். அப்ப அதுக்கு அடுத்ததா வினை வரப்போகுது. வினை என்ன வருது? ஸ்பீக், பேசுகிற நாங்கள். We speak. அப்ப இது ஒரு வசனமா இருக்கு. We speak என்னத்தை பேசுறாமா? என்னத்தை பேசுகிற நாங்கள்? ஆங்கிலம். in our school பாடசாலையில் ஆங்கிலம் பேசுகிற நாங்கள். பி இங்கிலீஷ் அட் ஹோம். நாங்கள் வீட்டில் ஆங்கிலம் பேசுவதில்லை. அப்ப இங்க எதிர்மறையா மாத்த போறீங்க. என்னென்று வரும் இதுல? பி என்பது நாங்கள். அப்ப ஐ என்ற ஒருமைக்கும் பன்மை இல்லாததுக்கும் do not பயன்படுத்துவோம். என்ன? அப்ப we do not speak English at home. We do not speak English at home. நாங்கள் வீட்டில் ஆங்கிலம் பேசுவதில்லை. ரைட், இதுல பாருங்க வினை வடிவம் என்ன கிடக்குது? சுவர்ணா டேஷ் டு த ஸ்கூல் எவ்ரிடே. இது ஒரு வசனம் முடியுது. சுவர்ணா ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு என்று சொல்லி இங்க வினையை நாங்கள் அடுத்த வசனத்துல பாக்குறோம். சி இங்க பாருங்க வினை என்ன வந்திருக்குது? கோ. அப்ப இதை நாங்கள் கோவை இங்க வைக்க போறோம். அப்ப சுவர்ணா ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு. கோ என்பது என்ன? போகிறவள். அப்ப சுவர்ணா என்பது என்ன? படற்கை ஒருமை, அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்ப கோ என்பது என்ன இங்க வரப்போகுது? சுவர்ணா கோஸ். என்ன? படற்கை ஒருமை என்றால SOES சேர்த்து வருது. அப்ப இதுல கோ என்பதுக்கு கோஸ் என்று வருது. சுவர்ணா கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே. சுவர்ணாக்கு பதிலாக திருப்ப பயன்படுத்தும் என்ன? சி. அதுதான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்றோம். அப்ப அவள் என்ன இங்க வரப்போகுது? டூ நோட்டோ டஸ் நோட்டோ? does not. என்ன? ரைட். she does not go to the market every day. அவள் ஒவ்வொரு நாளும் சந்தைக்கு போவதில்லை. ஓகே. the boys அண்டா இதுல என்ன? the boys பன்மையா இருக்குது. அவ பன்மை என்றா வினை என்னென்று வரப்போகுது?
மாற்ற முடியாமல் வரும். அப்ப இதுல வினைச்சொல்ல காணல, அடுத்த வசனத்துல இருக்கும். அப்ப the boys dash in the playground. அந்த பையன்கள் விளையாட்டு மைதானத்தில் என்ன இதுல வினை இருக்குது? பிளே. பிளேல மாற்றம் பெறுமா? இல்லை. அப்ப the boys play in the playground. they dash play in school. அவர்கள் பாடசாலையில் விளையாடுவது. பாடசாலை வகுப்பறையில எல்லாம் விளையாடலாமோ? இல்லத்தானே. அப்ப என்னன்னு சொல்லுவோம்? தே வருது. அப்ப பன்மையில்லாததுக்கும் என்னென்று வரப்போகுது? do not play in school. அவர்கள் பாடசாலையில் விளையாடுவதில்லை. The soldier drives a car. அந்த இராணுவ வீரன் ஒரு காரை ஓட்டுகிறான் அல்ல காரை செலுத்துகிறான். அப்ப இதனுடைய எதிர்மறை வசனம் என்னென்று வரப்போகுது? கீ அவன் ஒரு பஸ்ஸை செலுத்தவில்லை. அப்ப டிரைவ்ஸ் என்பது என்னென்று எதிர்மறையாக மாற்றப்படும்? கீக்கு பக்கத்துல வரைக்க டூ நோட்டோ டஸ் நோட்டோ வரப்போகுது. கீ ரைட் டஸ் நோட். கீ டஸ் நாட் டிரைவ்ஸ் என்பது என்னென்று வரும்? டிரைவ். கீ டஸ் நாட் டிரைவ் a bus. The soldier drives a car. அந்த இராணுவ வீரன் ஒரு காரை ஓட்டுகிறான். He does not drive a bus. அவன் ஒரு பஸ்ஸை ஓட்டவில்லை அல்லது செலுத்தவில்லை. I dash my mother every day. நான் என்னுடைய அம்மாவை ஒவ்வொரு நாளும். அடுத்தல பாருங்க என்ன இருக்குது? சீயண்டா பார்க்கிறது. அப்ப என்ன? நான் என்னுடைய அம்மாவை ஒரு நாளும் பார்க்கிறேன் நான். அப்ப என்ன வரும்? சீல மாற்றம் வருமா? ஐஜூபிதேக்கு மாற்றம் வராது. அப்ப ஐ see my mother every day. I dash see the nurse every day. நான் அந்த தாதியரை ஒவ்வொரு நாளும் பார்ப்பதில்லை. அப்ப ஐ வந்தாலும் இங்க என்ன வரப்போகுது? do நோட்டோ டஸ் நோட்டோ? do not. I do not see the nurse every day. The old woman, அந்த வயதான பெண், in the daytime, பகற்பொழுதில். இங்க என்ன வசனம் எழுது? sleep. என்ன? the old woman. sleep என்பது என்னென்று வரப்போகுது? old woman என்றால் அவள். அவள் என்றா படற்கை ஒருமை. அப்ப sleep என்னென்று வரப்போகுது? sleeps. The old woman sleeps in the daytime. அந்த வயதான பெண் the daytime என்றா பகல் பொழுதில் தூங்குறவள். she sleep at night. அவள் இரவில். பகல்ல தூங்குறவா தூங்கி போட்டு என்ன செய்யறது? இரவில நித்திர முழிச்சு இருமி கொண்டிருப்பினவன் என்ன? she does not sleep at night. அவள் இரவில் தூங்குவதில்லை. இது வழமையான செயற்பாடு. கூடுதலா ஒரு வீட்டையும் முதியவர்கள் இருந்தா நடக்கும். cats eat mice. cats பூனைகள் சுண்டெலிகள். எலி மைஸ் நாங்கள் பார்த்து நாங்கள் மைஸ் என்றா சுண்டெலிகள், மவுஸ் என்றா சுண்டெலி. அப்ப இதுல பெண்மையும் தந்திடக்கு சப்ஜெக்டும். cats eat mice. they அண்டா என்ன? பூனைகள் நாய்களை சாப்பிடுவதோ? நாய்களை சாப்பிடுவது இல்லை. அப்ப தே என்னென்று வேற போகுது? do not eat dogs. அவைகள் நாய்களை சாப்பிடுவதில்லை. கிங் என்றா படற்கை ஒருமை அவன். அப்ப லிவ் என்றது என்னென்று வேற போகுது? கிங் lives in a palace. கீ இங்க என்னென்று வேற போகுது? do not or does not வரும். கீ does not live at home. அவன் வீட்டில் வசிப்பதில்லை. சோபிதா dash to the hospital by bus. சோபிதா வைத்தியசாலைக்கு பேருந்தில் போறவள். கோ தந்திருக்கு. அப்ப போறவள். அப்ப சோபிதா என்பது இங்க கோ என்றது என்னென்று வர போகுது? படற்கு வருமாதான் சோபிதா. அப்ப என்ன வர போகுது? goes. என்ன? சோபிதா goes to the hospital by bus. she go by car. அவள் கார்ல போறது இல்லை. அப்ப என்ன வர போகுது? she does not go by car. அவள் காரில் போவதில்லை. the doctor அந்த வைத்தியர் in a hospital.
இதுல பேர்க் வருது. அப்ப த டாக்டர் படற்கு வரும். அப்ப பேர்க்ன்றது என்னண்டு வர போகுது? பேர்க்ஸ். த டாக்டர் பேர்க்ஸ் இன் அ ஹாஸ்பிட்டல். அந்த வைத்தியர் வைத்தியசாலையில் வேலை செய்கிறார். கி ஒர்க் இன் ஸ்கூல். அவர் பாடசாலையில் வேலை செய்யவில்லை. அப்ப என்னண்டு வர போகுது? ஒர்க்ஸ் என்றது என்னண்டு வர போகுது? இது மாதிரி அம்மாத்தேக டஸ் நாட் ஒர்க். டஸ் நாட் ஒர்க் இன் அ ஸ்கூல். அவர் பாடசாலையில் வேலை செய்யவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு கிழமைக்கு ஒவ்வொரு சிறிய சிறிய பதிவாக தான் போய்கொண்டிருக்கு. தொடக்கத்தில் கட்டாயம் வடிவா போடணும் என்பதற்காக சிறிய பதிவாக போடப்படுறது, நீண்ட பதிவாகவும் போடவில்லை. உங்களுக்கு இப்போ நீங்கள் படித்த அவ்வளவும் இப்போ 9 மட்டும் இன்றைக்கு படிச்சிருக்கோம், வடிவா விளங்கி இருக்கும். ஆங்கிலம் உங்களுக்கு தெரியான்னு சொன்னீங்கன்னு சொன்னா இதுல முதலாவது பதிவிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக வடிவா விளங்கும். 10வது பதிவை நீங்க பார்க்கும்போது 1 தொடக்கம் 9 மட்டும் பார்த்த என்ற ரிவிஷனாக நான் பதிவிட இருக்கின்றேன். மறக்காமல் அதையும் பாருங்க. நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பயம் ஒன்று இல்லாமல் உங்களால் ஆங்கிலம் முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் நிச்சயமாக வருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், டேக் கேர்.